வணக்கம். மக்களின் உரிமைக்காக நான் சுப்பிரமணியன். நான் எனது இறப்புக்கு பிறகு மருத்துவக் கல்லூரிக்கு எனது உடலை தானமாக செய்துவிட்டேன். அது பற்றிய முழு விவரம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் சிறு வயதிலிருந்தே இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் நான். அதன் அடிப்படையில் பல சேவைகள் செய்து வருகிறேன். அது என்னை நன்கு அறிந்த அனைவருக்குமே தெரியும். இன்று வரை நான் என்னால் முடிந்த சேவைகள் செய்து வருகிறேன். நாம் இறப்புக்கு பிறகும் நாம் யாருக்காவது பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சு தான் நான் என்னுடைய உடலை தானம் எழுதி கொடுத்து விட்டேன். அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்று எரிச்சிடுவாங்க, இல்லைன்னா புதைச்சிடுவாங்க. எரிச்சிட்டாக்கா நம்ம சாம்பலாக தான் போயிடுவோம். அடுத்தது புதைச்சாக்கா நம்ம மண்ணோட மண் மக்கி தான் போக போகிறோம். அதுக்கு யாருக்காவது பயணம்னாக்கா யாருக்கும் பயணம் இல்லை. நம்ம இருந்ததுக்கப்புறம் யாருக்காவது பயன் பெறணும்ல. அதனால் நான் மருத்துவக் கல்லூரி, அதாவது நான் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு என்னுடைய உடலை தானமாக எழுதி கொடுத்துருக்கிறேன். நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய உடலை ராமச்சந்திரா மருத்துவமனை எடுத்துகிட்டு போயிட்டு அங்குள்ள மருத்துவ மாணவர்கள் கல்வி கற்பதற்காக, மருத்துவம் பயில்வதற்காக எனது உடலை பயன்படுத்திக்குவாங்க. நான் எல்லாரும் ராமச்சந்திராவுக்கு எழுதி கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. எல்லோரும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. என்னன்னாக்கா, நம்ம சத்ததுக்கு அப்புறம் யாருக்காவது நம்ம பயனாக இருக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். அது இங்கே அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எழுதி கொடுத்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். அதாவது விருப்பப்படுறவங்க, எல்லோரும் நான் சொல்ல வரல, விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம உடம்பே தானம் செய்ய விரும்புகிறவங்க அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் கொடுக்கலாம். நான் அருகில் இருக்கு என்பதற்காக நம்ம ராமச்சந்திர மருத்துவமனையில் போயிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது எப்படின்னாக்கா, அது எப்படி செய்யணும், அதாவது உடல் தானம் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த மருத்துவக் கல்லூரியிலையாவது நீங்கள் நம்மளுடைய இறப்புக்கு பிறகு நம்ம உடல் தானம் செய்யணும்னு விரும்புனீங்கன்னாக்கா, அந்த மருத்துவக் கல்லூரியில் போயிட்டு நான் எனது உடலை இந்த மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான விண்ணப்பம் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அவங்க அதுக்கான விண்ணப்பம் தருவாங்க. அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை பூர்த்தி செய்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட, அதே மாதிரி தான் நான் எனது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நான் கையொப்பம் பெற்று, அதாவது நான் தானமாக வழங்குறேன், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஒப்புதலுக்கான ஒரு கையொப்பம் பெற்று அந்த கடிதத்தை தான் நான் எடுத்து போயிட்டு மருத்துவமனையில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க பெற்றுக்கொண்டு எனக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய உடலை தானமாக செய்ய விரும்புவதாக நீங்கள் எனக்கு கடிதம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு நன்றி தெரிவித்து எனக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதை ஸ்க்ரீன் ஷாட்டில் கூட பார்க்கலாம். நம்ம சத்ததுக்கப்புறம் நம்ம யாருக்காவது பயன் பெறலாமே, எதுக்கு நம்ம உடம்பு வேஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி நான் என்னுடைய அதாவது மரண சாசனமே எழுதி வச்சிருக்கிறேன். நான் எனது இறப்புக்கு அப்புறம் எனது உடலை வைத்து எந்த விதமான மத சடங்கும் செய்யாமல் மருத்துவக் கல்லூரிக்கு வழங்க வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு வருடம் திதிங்கிற பெயரில் எந்த விதமான மத சடங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மரண சாசனமே எழுதி வச்சிருக்கேன். அதையே நீங்கள் பார்க்கலாம். அதேமாரி எல்லாரும் செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல, அது என்னுடைய கொள்கை, அதனால் நான் செஞ்சுருக்கேன். அதாவது நம்ம வாழும் நம்ம நாட்டில், அதாவது நம்ம சமூகத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அது எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அதாவது இது என்னுடைய செயல் உங்களுக்கு சரின்னு பட்டுதுனாக்கா, அதேமாதிரி நீங்களும் செய்யலாம் அப்படின்னு விருப்பப்பட்டாக்கா, நீங்களும் அரசு மருத்துவக் கல்லூரியோ இல்லை நீங்கள் எந்த கல்லூரிக்கு வேண்டுமானாலும் உங்களுடைய உடலை, அதாவது இறப்புக்கு பிறகு தானம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். நன்றி.